ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி அவங்க 4 பேரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே மாயா அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பாட்டி ரொம்ப நல்லா இருக்குது பாட்டி, இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, நீங்கள் உடுத்திருக்கிறீங்களா, இந்த மாதிரிக்கு மாடலை எனக்கு கட்டித்தர முடியுமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கவும், இவ்வளோ தானா பேத்தி, உனக்கு கட்டி விட்டுட்டா போச்சு, வாங்க உங்கள் 2 நான் கெட்டி விடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவையும் தனத்தையும் பாட்டி அழைச்சிட்டு போறாங்க. அப்ப பார்த்தோம்னா மணி சீனுவையும் கதிரையும் வெளியே அழைச்சிட்டு வராங்க. அப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப மணி சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்ததுக்காக போயிருக்கிறாங்க, பொம்பளைங்களாம் அவ்வளவு சீக்கிரத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட முடியாது, அதனால நீ ரொம்ப கடந்து அவசரப்பட்டு இருக்காதானே அப்படின்னு சீனுட்டு சொல்லிட்டு இருக்கவும் சீனு ஒரு வித எரிச்சலோடயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் தனமும் அவங்க பாட்டி கட்டின மாதிரிக்கு அந்த மாடல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு வராங்க. அதை மணி பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்க பாருடா என் மருமகளை எவ்வளவு அருமையா இருக்கிறா பாருடா அப்படிங்கவும் அப்ப சீனுவும் கதிரும் பாக்குறாங்க. அப்ப அவங்க தனமும் மாயாவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே பாட்டி சொல்றாங்க, பாத்தியா என் பேத்தி 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, சொல்ல போனாக்கி இதே ட்ரெஸ்ஸோட நீங்க 2 பேரும் ஒரு குத்தாட்டத்தை போடுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாயா சொல்றாங்க, என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமா நீ இந்த மாதிரிக்கு சாரியை கட்டியிருக்கிறேல்ல, இந்த சாரிக்கு ஒரு குத்தாட்டம் போட்டதான் சரியா இருக்கும், கொட்டாப்பாக்கு குழந்தை வெத்தலன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீனு சொல்றாங்க, பாட்டி நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற, பெசாம இருக்க மாட்டியா அப்படிங்கவும் அப்ப மாயாவும் சொல்றாங்க, பாட்டி வெக்கமா இருக்கு பாட்டி, பெசாம இருங்க அப்படிங்கும்போது, ஆமா சொல்ல போனாக்கி ஏன் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மணியும் பத்மாவும் கூட இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்ன பண்றதுக்கு, டான்ஸ் ஆடிட்டு அதோட என் மகனை கூட்டிட்டு போனவ தான் அப்புறமா திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மணி சொல்றாங்க, அம்மா பழசெல்லாம் ஏமா கிளறிட்டு இருக்கிற, பெசாம இருக்க மாட்டியா அப்படிங்கும்போது உடனே பாட்டி பார்த்தோம்னா மாயாவும் சீனும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே மணி கூப்பிடுறாங்க, அம்மா அம்மா என்னம்மா நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லடா என் பேரனும் பேத்தியும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சு பார்த்தேன், எவ்வளோ அருமையா இருந்து தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா மாயாவும் சீனுவும் தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்களா என்ன, ஏன் தனமும் கதிரும் தான் டான்ஸ் ஆடுவாங்க, இதை இரு நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி நினைச்சு பார்க்குறாங்க. அப்போ தனமும் கதிரும் அவங்களும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சு பார்க்குறாங்க. எவ்வளோ அருமையாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கவும் உடனே பாட்டி பார்த்தோம்னா அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா மணியும் கூப்பிடுறாங்க, என்னம்மா நினச்சி பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, டேய் இதே மாதிரிக்கு தாண்டா உங்கள் அப்பா கூட நானும் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடினேன், அதை தாண்டா நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அம்மா உனக்கு ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிற, பெசாம வரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லவும், சரி சரி இந்த காஸ்டியூமோடலாம் நம்ம கோயிலுக்கு போக முடியாது, மருமகளே நீங்கள் 2 பேரும் வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. அப்போ கோயிலுக்கு பார்க்குறாங்க, அங்கே ரொம்பவே திருவிழாலாம் ரொம்ப ஜெயன்னு நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பாட்டி இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கும்போது இப்போ மணியும் சொல்றாங்க, ஆமாம்மா கோயில் திருவிழாவுக்கு எவ்வளவு நல்லாச்சு அப்படிங்கும்போது, ஆமா கல்யாணம் முடிஞ்சு போனதோட சரி, அதுக்கப்புறமா நீ எங்க வந்த, இப்பதான் வந்திருக்க அப்படிங்கும்போது அப்ப சீனுவும் சொல்றாங்க, பாட்டி நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது, எங்கடா வாரீங்க, நீங்க தான் வரவே மாட்டீங்களா, அதனாலதான் இந்த தடவை உங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கருப்பண சாமியை வாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பாட்டி இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கவும் உடனே டேய் நான் குதிரை செய்ய சொன்னோம்ல, எங்கடா வரலையா அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த குதிரை எடுத்துட்டு வராங்க. ஆமா நீ காலையில தானே செய்ய சொன்னேன், அதனால செய்து எடுத்துட்டு வராண்டாமா அப்படிங்கவும் உடனே பாட்டி அவங்களை திட்டுறாங்க, ஆமா சோம்பேறி பிடிச்சவங்களா, சரி குதிரையை செய்துட்டீங்களா, என் 2 பேத்திட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே குதிரையை வாங்கி அவங்க மாயா கையிலையும் தன கையிலையும் ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. இதை சாமிக்கு முன்னாடி வைங்கம்மா, இதுதான் நான் நேர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க பார்த்தோம்னா சாமிக்கு முன்னாடி இந்த குதிரையை வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அவங்க சாமியில கும்பிடும் போது பூசாரி சொல்றாங்க, என்னம்மா முளைப்பாரிலாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் போன வாரமே சொல்லி நான் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது, என் 2 பேத்திங்களும் அதை எடுத்துட்டு கொண்டு வைப்பாங்க அப்படிங்கும்போது, சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ மணி சொல்றாங்க, பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது அப்படிங்கும்போது, என்னடா புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்கிற, அதுதானே கோயிலுக்கெல்லாம் வந்தாதுன்னு தெரியும், எங்க வார சொல்ல பண்ணைக்கு கருப்பணசாமி இறங்குவது யாரு, சொடலை முத்துக்கிட்டு தானே கருப்பணசாமி இறங்குவாரு, அதனால சொடலை வர வேண்டாமா, வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாம் ஆரம்பிக்கும் அப்படிங்கவோ, சாரிமா நான் மறந்துட்டேன் எல்லாத்தையும் அப்படிங்கும்போது,
ஆமாம் என்னைக்காவது வந்தால் தான் தெரியும், சும்மா பொண்டாட்டி முந்தானையில் சுற்றிட்டு இருந்தேன்னா எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து மணியை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா சொடலமுத்து வராங்க. சொடலமுத்துன்னு யாருன்னு பார்த்தோம்னா யாரடி நீ மோகினின்னு நடித்த ஸ்ரீ தான் வராங்க. அவங்கள பார்த்ததுமே பாட்டி எல்லாருமே வந்து அவங்கள வந்து கும்பிடுறாங்க. அப்போ ஸ்ரீயும் வந்து எல்லாத்துக்கும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மணியை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு பரவாயில்லையா இப்போ அடிப்பட்டது அப்படிங்கும்போது அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு மணி சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் அம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கவும், சரி இவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்ததா, நீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொடலமுத்து கேட்கவும் எல்லாரும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பூசாரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க சொடலமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து அவங்க உட்காரவும் அங்கே பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பூஜையை ஆரம்பிச்சதுமே சொடலமுத்துக்கு வந்து கற்பனை சாமி இறங்கிருந்தாங்க. உடனே அவங்க சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து எப்படியாவது இவங்களெல்லாம் பழி வாங்கி தனத்தை வந்து தன்னோட அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு கார்த்தியும் கிராமத்துக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கருப்பசாமி வந்து அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாமி வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மாயா வந்து ரொம்பவே பிரமிப்போட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.